இன்னைக்கு டே 2 எய்ம்ஸ் காலேஜ் பத்தி பார்க்க போறோம். இட் இஸ் a world best coaching institute in MBBS. ஓகேவா? மெடிக்கல் காலேஜ் MBBS மட்டும் இல்ல, எல்லா அலைட் கோர்சஸ்க்குமே இது வந்து வேர்ல்டு கிளாஸ் எஜுகேஷன் இருக்கும், வேர்ல்டு கிளாஸ் எக்யூப்மெண்ட் இருக்கும். சரியா? இந்த ட்ரீம் காலேஜ்ல படிக்கணும்னா என்னென்ன வேணும் அப்படின்னா, கிளியர் மைண்ட் செட் வேணும், கான்ஃபிடன்ஸ் வேணும், உங்களுக்கு வந்து இன்னொன்று ரியல் டைம் எக்ஸ்போஷர் இந்த காலேஜ்ல கிடைக்கும். சரிங்களா? பாருங்க, ரியல் பேஷண்ட் ஹேண்ட்லிங். ஓகேவா? ரியல் பேஷண்ட் ஹேண்ட்லிங் வந்து இந்த காலேஜ்ல கிடைக்கும். அதுதான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த காலேஜ்லயே. சரிங்களா? ரைட். இந்த காலேஜ்ல உள்ள போனோம் அப்படின்னா ஈஸி இல்லைங்க, அதுக்கான நீட் மார்க் வந்து கண்டிப்பா தேவைப்படுது. ஓகேவா? நெக்ஸ்ட், இந்த ஐஎம்ஸ்னா என்னது அப்படின்னா, ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அப்படின்ற ஒரு காலேஜ். இட் இஸ் a கவர்மெண்ட் அண்ட் அட்டானமஸ் காலேஜ். ஓகேங்களா? ரைட். அப்போ இந்த கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம், இதுல வேர்ல்டு கிளாஸ் எக்யூப்மெண்ட் இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம வேர்ல்டு கிளாஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கும், வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? ரைட். சோ என்னென்ன கோர்சஸ் நீங்க படிக்கலாம், என்னென்ன கோர்சஸ் படிக்கலாம்? MBBS படிக்கலாம், மற்ற அலைட் ஹெல்த் கோர்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரேடியாலஜி, ஆப்டோமெட்ரி, அனஸ்தீசியா அண்ட் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி நிறைய கோர்சஸ், அலைட் கோர்சஸ் இருக்கு. அதை பத்தி நான் தனியா வீடியோ போடுறேன். இது எல்லாமே நம்ம இங்க படிக்கலாம். சரியா? எப்படி உள்ள போலாம்? நீட் ஸ்கோர் 100% நீட் ஸ்கோர் வச்சு தான் இது வழியா உள்ள போக முடியும். ஓகேவா? அடுத்து, ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரீம்ஸ். ரியல் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்போஷர் இதுல கிடைக்கும். நீங்க ரியல் டைமா வந்து பேஷண்ட் கூட ஹேண்டில் பண்ணுவீங்க, கம்யூனிகேட் பண்ணுவீங்க, அவங்க எப்படிலாம் வந்து இருக்கணும்னு சொல்வீங்க, அவங்க எப்படிலாம் டேப்லெட் போடணும்னு சொல்வீங்க, அவங்க எப்படி எப்பப்பெல்லாம் டேப்லெட் போடணும்னு சொல்வீங்க, இந்த டிசீஸ்க்கு எப்படியெல்லாம் அவங்க இருக்கணும், அது எல்லாமே நீங்க டீட்டெயில்டா வந்து சொல்வீங்க. ஓகே? ஓடி, ஆபரேஷனல் தியேட்டர். அந்த ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள நீங்க போயிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டாக்டர் வந்து சர்ஜரி பண்ணும்போது நீங்க பக்கத்திலேயே இருந்து அப்சர்வ் பண்ணுவீங்க. ஓகேவா? வேற என்ன? எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி. இது இந்தியாஸ் பெஸ்ட் காலேஜ். அப்ப இந்தியால இருக்கிற பெஸ்ட் டாக்டர்ஸ் அண்ட் ஃபேக்கல்டி தான் அங்க இருப்பாங்க. ஓகேவா? ரைட். சோ இது வந்து ஒரு காலேஜ் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்கு, அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, இது வந்து இட் இஸ் நாட் அ நார்மல் காலேஜ்னு சொல்றதுக்கான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னா, கிளினிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ். நீங்க வந்து ஓவரால் ரவுண்ட் அடிக்கலாம், மெடிசன் பத்தி தெரிஞ்சுக்கலாம், சர்ஜரி பத்தி தெரிஞ்சுக்கலாம், பீடியாட்ரிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம், நீங்க எல்லாத்தையும் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம எமர்ஜென்சி வார்ட்ஸ். அப்ப அந்த எமர்ஜென்சி வார்டுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்து, டயக்னோசிஸ் பிராக்டிஸ். அப்போ ஒருத்தங்க ஒரு டிசீஸோட வராங்கன்னா அது என்ன டிசீஸ், அது எப்படி வந்திருக்கலாம், இதெல்லாம் பத்தி நீங்க என்ன பண்ணலாம், இதெல்லாம் நீங்க டயக்னோஸ் பண்ணலாம். ஓகேவா? ரைட். எய்ம்ஸ்ல MBBS முடிச்ச அப்புறம், ஒரு கோர்ஸ் முடிச்ச அப்புறம் அடுத்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, MS பண்ணலாம், MD பண்ணலாம், நெக்ஸ்ட் ரிசர்ச் பண்ணலாம், ஹாஸ்பிட்டல் லீடர்ஷிப். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நீங்க வந்து ப்ரொமோஷன் ஆகிட்டே போகலாம், கவர்மெண்ட் டாக்டர் ஆகலாம், இன்டர்நேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்க எங்க ஃபாரின் போனாலுமே உங்களுக்கு இந்த ரெப்யூட்டேஷன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நீங்க எந்த ஃபாரின் கண்ட்ரிஸ் போனாலுமே உங்களுக்கு இந்த ரெப்யூட்டேஷன் கண்டிப்பா கிடைக்கும். ஓகே. சோ ஃபீஸ் வந்து இந்த காலேஜுக்குள்ள போறதுக்கு ஒரு தடையாவே இருக்காது. ஏன்னா இந்த காலேஜ்ல ஏற்கனவே ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான். அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் தராங்க, NSP சப்போர்ட், அந்த NSP ஸ்காலர்ஷிப் தராங்க. அது மட்டும் இல்லாம எஜுகேஷன் லோன்ஸ். நீங்க கவர்மெண்ட் பேங்க்குக்கு போனீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டும் கம்மியா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க படிச்சு முடிச்சு ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு தான் உங்ககிட்ட காசு ரிட்டர்ன் கேட்பாங்க. ஓகேங்களா? சோ அது வரைக்கும் நம்ம ஃப்ரீயா, மைண்ட் ஃப்ரீயா வந்து நம்ம படிக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம ஹாஸ்டல் அண்ட் ஃபீஸ் வெய்வர்ஸ் வந்து இருக்கும். மெயினா SC ST கேண்டிடேட்டுக்கு அது கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? ரைட். சோ இந்த எய்ம்ஸ்ல ரொம்ப பசங்களா ரொம்ப ப்ரெஷரைஸ்டா இருப்பாங்க அப்படின்லாம் நீங்க எதாவது கேள்விப்பட்டிருக்கலாம். அது ஏன் அப்படின்னா, அந்த மாதிரி வந்து ஒரு ப்ரெஷருக்குள்ள வச்சு அந்த கேண்டிடேட்டை படிக்க வைக்கும் போதுதான் பெஸ்ட் டாக்டர்ஸ் வந்து வெளியே வருவாங்க. லாங் டைம் அவங்க படிக்கிறதுக்கான எஃபோர்ட் போட்டே ஆகணும், லாங் டைம் அவங்க பேஷண்ட் கூட ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும், லாங் டைம் அவங்க டாக்குமெண்டேஷன் பண்ணி ஆகணும், லாங் டைம் அவங்க ரியல் எக்ஸ்போஷர்ல இருந்தே ஆகணும். ஓகே. சோ அது மோர் தென் a காலேஜ் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது ஏன் அப்படின்றது நம்ம இது வரைக்கும் சொல்லியிருக்கோம். ஓகேவா? சோ இந்த எய்ம்ஸ் ஸ்கூல்ல இந்த எய்ம்ஸ் ஸ்கூல்ல இது வந்து ஒரு ஒர்க்கிங் காலேஜ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எய்ம்ஸ் ஸ்கூல்ல நீங்க போகணும்னா என்ன பண்ணணும்?
நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். சரியா? எங்களை மாதிரி ஒரு அகாடமியில, ஒரு நல்ல அகாடமியில சேர்ந்து நீங்க நீட் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் இந்த எய்ம்ஸ் காலேஜுக்குள்ள போகலாம். எய்ம்ஸ் காலேஜுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னாலே நீங்க டே 1ல இருந்து டாக்டர் தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.